Audio Jungle. Audio Jungle. கேள்வியை பாருங்க. இத்தாலியில் நடந்த உலகக்கிண்ண உதைப்பந்தாட்ட போட்டியில் 24 நாடுகள் ரோம், மிலன், நேபிள்ஸ் எனும் மைதானங்களில் தமது போட்டிகளை நடாத்தின. இவற்றில் 14 நாடுகள் மிலனில் தமது போட்டிகளை நடாத்தின. 5 நாடுகள் ரோமில் மட்டும் தமது போட்டிகளை நடாத்தின. 4 நாடுகள் 3 மைதானத்திலும் தமது போட்டிகளை நடாத்தின. 2 நாடுகள் நேபிள்ஸ் தவிர மற்ற 2 மைதானங்களிலும் தமது போட்டிகளை நடத்தின. 3 நாடுகளின் போட்டிகள் ரோமிலும் நேபிள்ஸிலும் நடைபெறவில்லை. 11 நாடுகளின் போட்டிகள் ரோமில் நடைபெற்றன. ஸோ இது ஒரு வெண்வரி படத்தோட தொடர்புடைய ஒரு வினா. இதை எப்படி நாங்கள் செய்கிறேன் இலகுவாக பார்ப்போம். சரி, என்னது 24 நாடுகள் எங்கெங்க நடத்துதான்? ரோம், மிலன், நேபிள்ஸ் எனும் மைதானங்களில் தமது போட்டிகளை நடாத்தின. ஸோ இது ஒரு மும்மை தொடை. அப்போ நாங்கள் 3 தொடைகளை கீறுவோம். சரி, இப்போ நாங்கள் இதுக்கு ரோம், நேபிள்ஸ், மிலன், சரி, இவற்றில் 14 நாடுகள் மிலனில் தமது போட்டிகளை நடத்தின. மிலனில் எத்தனை நாடுகள் போட்டியில் நடத்தது? 14 நாடுகள். மிலன் சொல்லும் போது இந்த முழு வட்டமும் தான் மிலன். ஸோ அதில் 14 நாடுகள். அப்போ நாங்கள் மேலுக்கு போடுவோம் வட்டத்தில் 14 நாடுகள். திரும்ப அடுத்த தடவும் 5 நாடுகள் ரோமில் மட்டும் தமது போட்டிகளை நடத்தின. அப்போ 5 நாடுகள் ரோமில் மட்டும் சொல்லும்போது ரோமுக்குள்ள மட்டும் வரணும். ரோமுக்குள்ள மட்டும் 5 நாடுகள். ஸோ அந்த தரவும் ஓகே. அடுத்த தரவு 4 நாடுகள் 3 மைதானத்திலும் தமது போட்டிகளை நடத்தின. அப்போ 4 நாடுகள் 3 மைதானத்திலும், 3 மைதானம் எங்க இருக்குது? இந்த அருகே, இந்த தோன்றும். அடுத்தது 2 நாடுகள் நேபிள்ஸ் தவிர மற்ற 2 மைதானங்களிலும் தமது போட்டிகளை நடத்தின. நேபிள்ஸ் இல்லாம, அந்த நேபிள்ஸ் துண்டு இல்லாம மற்ற 2 மைதானங்களிலும் எத்தனை நாடுகள்? 2 நாடுகள் போட்டிகளை நடத்தின. 2 நாடுகள். அடுத்தது 3 நாடுகளின் போட்டிகள் ரோமிலும் நேபிள்ஸிலும் நடைபெறவில்லை. ரோம்லையும் நேபிள்ஸ்லையும் 3 நாடுகள போட்டிகள் நடைபெறவில்லையா? அப்போ எந்த மைதானத்தில் நடைபெற்றிருக்கும்? மிலன்ல மட்டும். இப்போ மிலன்ல மட்டும் 3 நாடுகளின் போட்டிகள். 11 நாடுகளின் போட்டிகள் ரோமில் நடைபெற்றன. ரோமில் எத்தனை நாடுகள போட்டிகள்? 11 நாடுகள். ரோம்னு சொல்லும் போது இந்த முழு வட்டமும் தான் ரோம். அதில் எத்தனை நாடுகள போட்டிகள்? 11 நாடுகள போட்டிகள். ஸோ நாங்கள் வட்டத்துக்கு மேலே கூடுவோம் 11 நாடுகள். இப்போ பாருங்க, இந்த முழு வட்டம் ரோம் ஃபுல்லாக எவ்வளவு? 11 நாடுகள். ஏற்கனவே 5 இருக்குது. 5ம் 2ம் 7, 7ம் 4ம் 11. அப்போ ரோமில் 11 போட்டிகள் நடக்குது. அப்போ இந்த ஸ்பேஸில் என்ன சரி வருமா? வராது. அப்போ நாங்கள் அதை வெட்டி விடுவோம். இந்த ஸ்பேஸில் எதுவுமே வராது. சரி, அடுத்தது மிலனில் எத்தனை போட்டிகள் நடக்குது? 14 போட்டிகள். அப்போ நாங்கள் கவுண்ட் பண்ணுவோம். 3, 3ம் 2ம் 5, 5ம் 4ம் 9. அப்போ 14ல் 9 முடிஞ்சு மிச்சம் எத்தனை இருக்குது? 5. 5 போட்டிகள் எங்கே நடக்கும்? மிலன்ஸ்லையும் நேபிள்லையும். 5.
சரி, இப்போ மொத்தம் எத்தனை நாடுகள்ற போட்டிகள்? 24 நாடுகள்ற போட்டிகள். ஆரம்பத்தில் நாங்கள் பார்த்தோம் 24 நாடுகள்ற போட்டிகள். இப்போ மிலனில் ஃபுல்லாக ஒவ்வொன்றா தனித்தனியாக கூட்டுவோம். 3, 5, 4, இது 2. அப்போ நாங்கள் கூட்டினோம் அப்படி சொன்னால் எத்தனை வரும்? 14. சாரி, 14. அதோடு சேர்த்து இந்த 5ஐ கூட்டுவோம். 14 5 19. அப்போ 19 நாடுகள்ற போட்டிகள் நடந்து. மிச்சம் எத்தனை நாடுகள் இருக்குது? 5 நாடுகள். அந்த 5 நாடுகள் எங்கே நடக்கும்? நேபிள்ஸில் மட்டும். சரி, இப்போ கேள்வி கேட்குறான், நேபிள்ஸில் மட்டும் எத்தனை நாடுகள் தமது போட்டிகளை நடத்தின? எத்தனை நாடுகள்? 5 நாடுகள். நேபிள்ஸிலும் ரோமிலும் மட்டும் எத்தனை நாடுகள் தமது போட்டிகளை நடத்தின? நேபிள்ஸ்லையும் ரோமிலையும் எத்தனை நாடுகள் தமது போட்டிகளை நடத்தின? எந்த நாடுமே நடத்தலை. 0 தானே, மட்டும்னு கேட்குறாங்க. ஸோ 0. மிலனிலும் நேபிலும் மட்டும், மிலன்லையும் நேபிள்லையும் எத்தனை நாடுகள்? 5 நாடுகள். மட்டும்னு கேட்குறான். மட்டும்னு கேட்டால் மிலனுக்கும் நேபிலுக்கும் இடையில வாரது மட்டும் வரணும். இந்த 4ஐயும் சேர்த்து கூட்டுறல. அப்போ 5 நாடுகள். நேபிள்ஸ் தவிர மற்ற மைதானங்களில் போட்டியிட்ட நாடுகள் எத்தனை? நேபிள்ஸ் இல்லாமல் மற்ற நாடுகளில் போட்டியிட்ட நாடுகள் எத்தனை? 10. ஸோ இவ்வளவுதான் கேள்வி, இலகுவான ஒரு கேள்வி. ஸோ இதே மாதிரியான நிறைய வினாக்களை பெற்றுக்கொள்வதற்கு எங்களுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். பார்க்குற நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தான் பார்க்குறீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். அப்போ தான் அடுத்தவங்களுக்கும் இந்த வீடியோ போய் சேர்றதுக்கு உதவியாக இருக்கும்.